السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا نوحا إلى قومه فلبث فيهم 1000 سنة إلا 50 عاما فأخذهم الطوفان وهم ظالمون. صدق الله مولانا العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் முழுரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, இவ்வுலகத்திற்கு அருட்கொடையாக வந்துவிட்ட எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபாத்தாபியீன்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும், நம்முடைய மனைவி மக்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் 2வது ஜும்ஆவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்புகளையும் நின்று வணங்கக்கூடிய வணக்கங்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்து, இன்னும் வரக்கூடிய நோன்பையும் வணக்கங்களையும் சரியாக நாம் செய்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தருள் புரிவானாக. ஆமீன் என்ற துஆவோடு, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித சமுதாயத்தை படைத்து மனிதர்களுக்கு வழிகாட்டியாக பல நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹு தஆலா வழிகாட்டியாக அமைத்து தந்தான். அந்த வழியில ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஹஸ்ரத் ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு பின்னால் ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் ஹூத், சூரத்துல் அன்கபூத் என்ற அந்த சூறாக்களிலே அல்லாஹு தஆலா தெளிவாக விவரித்து காட்டுகின்றான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 1050 வருடங்கள் வாழ்வதற்குண்டான ஆயுளை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணி என்பதை 950 வருடங்கள் அவர்கள் அழைப்பு பணிகள் செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் வரலாறுகளும் நமக்கு எண்ணற்ற படிப்பினங்களை உணர்த்துகின்றது. அதிலே அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு சில விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது கட்டாய கடமை. பொதுவாக நபிமார்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அத்தனை நபிமார்களும் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததாக வரலாறு நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில்
எத்தனை மனிதர்களை இஸ்லாத்தின் பக்கம் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்குகின்ற பொழுது மிகவும் குறைவானவர்கள்தான். ஆனால் நமது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் அவர்களை பார்த்தும் பார்க்காமலும் இன்று வரையிலும் கிட்டத்தட்ட 6000 மொழி பேசக்கூடிய அத்தனை மக்கள் இஸ்லாத்தில் இருக்குகின்றார்கள் என்றால் எந்த அளவிற்கு ஹஜ்ரத் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பெருமைப்படுத்தியிருக்குகின்றான் என்பதை இந்த செய்திகளிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடங்கள் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஈமான் கொண்ட இஸ்லாமாக மாறிய நபர்கள் வெறும் 80 பேர்கள் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகிறது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு இஸ்லாத்தை போதித்து கொண்டே இருந்தார்கள். அந்த போதனைகளை ஒரு சிலர்கள் ஏற்றார்கள், ஒரு சிலர்கள் அவர்களை தூற்றினார்கள், கல்லால் எறிந்தார்கள், பல துன்பத்திற்கு ஆளாக்கினார்கள். இருந்தாலும் அவர்கள் இதையெல்லாம் சகித்து கொண்டு அவர்களுக்கு அந்த பணியை செய்து கொண்டே இருந்தார்கள். இறுதியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களிடத்திலே ஒரு உத்தரவை பிறப்பித்தான். நீங்கள் இங்கிருந்து புறப்படுவதற்கு தயாராகுங்கள், அதற்கு நீங்கள் கப்பலை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிட்டான். அவர்கள் கப்பலை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடியவர்கள் சபித்தார்கள், இந்த இடத்திலே மழை இல்லை, வெள்ளம் இல்லை, ஏன் இவர் கப்பலை செய்கின்றார், இவர் ஒரு பைத்தியக்காரர் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பேசிக்கொண்டார்கள். இறுதியாக அல்லாஹுடைய அந்த அழைப்பு வந்தது, இன்று இரவே நீங்கள் புறப்படுவதற்கு தயாராகுங்கள், ஒவ்வொரு இனத்திலிருந்தும் ஒவ்வொரு ஜோடியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக. அதிலே முதல் தடத்திலே பறவைகளையும் பறவை இனங்களான அத்தனைகளையும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜோடி ஜோடியாக ஏற்றுக்கொண்டார்கள். நடுத்தரத்திலே இருக்கக்கூடியதிலே மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த காலத்திலே வைக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு கீழால் இருக்கக்கூடிய 3வது படித்தரத்தில் விலங்கினங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே விலங்கினங்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த இடத்திலே ஷைத்தான் எப்படி உள்ளே புகுந்தான் என்பதையும் தஃசீரிலே நமக்கு விளக்குகின்றார்கள். அந்த 3வது தரத்திலே ஒவ்வொன்றையும் ஜோடியாக ஏற்றுகின்ற பொழுது கழுதை நின்று ஏறாமல் மறுத்தது. அந்த நேரத்தில் மல்ஊன், அல்லாஹுவால் நீ சபிக்கப்பட்டதா என்பதாக அவர்கள் அந்த ஒரு சொல்லை பயன்படுத்தினார்கள். மல்ஊன் என்பது ஷைத்தானுக்கும் பொருந்தும், அவனும் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவன் தானே. அந்த வார்த்தையை கேட்டவுடனே கழுதையோடு சேர்ந்து அவனும் அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டான் என்பதாக வரலாற்றிலே நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கி பெறுகின்றார்கள். ஆக இவர்களையெல்லாம் ஏற்றிக்கொண்டு அவர்கள் தயாரானார்கள். மிகப்பெரிய மழை சூழ்ந்தது. மழையினால் அந்த கப்பல் மிதக்க ஆரம்பித்தது. அப்பொழுது யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பைத்தியக்காரர் என்று சொன்னார்களோ அவர்கள் அந்த நேரத்திலே திகைத்தார்கள். திகைத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த நீரிலே அவர்கள் மூழ்கி இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பு நமக்கு கூறி காட்டுகின்றது. அதிலேயும் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய மகன், 4 நபர்களில் ஒருவனான கன்ஆன் என்பவரும் இந்த வெள்ளத்திலே அகப்பட்டார்கள். அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை, அவர்கள் அல்லாஹுடைய அந்த இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அல்லாஹுவை மறுத்தார்கள், அல்லாஹுடைய தூதரை மறுத்தார்கள். அதற்காக அவர்கள் அழிவிலே சூழ்ந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. இந்த விஷயங்களிலே நாம் ஏன் உணர்த்துகின்றோம், இதை ஏன் நமக்கு அல்லாஹு தாலா வரலாறாக நமக்கு கூறி காட்டுகின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய கடமைப்பட்டிருக்கின்றோம். தப்பு யார் செய்தாலும் சரி, அந்த தவறுகள் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த தவறை தவறென்று அவர்களுக்கு உணர்த்துவது ஒரு குடும்ப தலைவன் மீது கட்டாய கடமை என்பதை இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சரித்திரத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். எத்தனை பேர்கள் நம்முடைய
குடும்பத்திலே எத்தனை பேர்கள் தொழுகையாளியாக இருக்குகின்றார்கள்? எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றார்கள்? ஒரு காலம் இருந்தது, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு இல்லங்களிலும் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டோம். இன்றைய காலத்தில் எத்தனை வீடுகளில் அந்த குர்ஆனுடைய சத்தம் கேட்குகின்றது? நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். இருந்தாலும் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய கடமைகள் இருந்தாலும் இன்றளவில் சீரியல்களிலும் சினிமா துறைகளிலும் மூழ்கி நாம் கிடக்குகின்றோம். நோன்பை வைத்துக்கொண்டு எத்தனை அனாச்சாரங்களிலே நாம் ஈடுபடுகின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதைத்தான் இது போன்ற தவறுகளிலே நீங்கள் மூழ்கி விட வேண்டாம். அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யுங்கள் என்பதையே இந்த விஷயங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 4 குழந்தைகளை கொடுத்தார். அந்த 4 குழந்தைகளில் முதல் குழந்தைதான் கன்ஆன். கன்ஆன் என்பவர் அந்த வெள்ளத்தில் மூழ்கி அவர் இறந்தார். அந்த நேரத்திலே அவர்கள் அழைத்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்குகின்ற பொழுது, நான் ஒரு மேல் முகட்டிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் என்பதாக அந்த கன்ஆன் என்பவர் கூறினார். இறுதியாக மிகப்பெரிய வெள்ளம் சூழ்ந்தது. அவர் மலை முகட்டின் மேலே இருந்தார். அந்த நேரத்தில் நாம் தப்பித்து விடுவோம் என்பதாக நினைத்தார். அந்த மலைக்கும் மேலாக வெள்ளம் சூழ்ந்தது. அவர் அதிலே இறந்தார் என்பதாக வரலாறு நமக்கு தெளிவாக கூறி காட்டுகின்றது. இரண்டாவது மனிதன், ஆதம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஷாம் என்பவர். ஷாம் என்பவருடைய சந்ததிகள் தான் அரபு தேசத்திலும் பாரசீக தேசத்திலும் ரோம் தேசத்திலும் அவருடைய பரம்பரை பரவியது என்பதாக வரலாறு நமக்கு குறிக்காட்டுகின்றது. அதற்கு பின்னால் ஹாம் என்பவர் 3வது மகனாக இருந்தார். அவர்களுடைய சந்ததிகள் தான் எகிப்து, சூடான் போன்ற அந்த தேசத்தில் அவர்களுடைய பரம்பரை தொடர்ந்தது என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. இறுதியாகத்தான் கடைசி மகனாக யாபித் என்பவர். அந்த யாபித் என்பவருடைய சந்ததிகள் தான் ஆசியா கண்டத்தில் வாழக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்பதாக வரலாறு நமக்கு தெளிவாக கூறி காட்டுகின்றது. ஆக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக குழந்தைகள் பிறந்தன. ஹாபில் காபில் இருவருக்கு மத்தியிலே ஒரு பெண்ணால் இவர்களுக்கு மத்தியிலே கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் சந்ததிகள் குறைந்தது. இறுதியாக ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் சந்ததிகளும் அதிகமாக பரவியது என்பதாக வரலாற்று குறிப்புகள் நமக்கு தெளிவாக கூறி காட்டுகின்றது. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணித்தவர்களை உயிர் பெற எழுக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு சிலர்களை அந்த காலகட்டத்தில் உயிரோடு இறந்தவர்களை எழுப்பி காட்டினார்கள். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த நேரத்தில் உள்ள அந்த உம்மத்தினர்கள் கூறினார்கள், நீங்கள் இப்பொழுது இறந்தவர்களைத்தானே எழுப்புகின்றீர்கள். 4000 ஆண்டுக்கு முன்னால் இறந்த ஒரு மனிதரை நீங்கள் எழுப்பி காட்டுங்கள், நாங்கள் ஈமான் கொள்கின்றோம் என்பதாக அவர்கள் கூறினார்கள். அந்த நேரத்தில் தான் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மூத்த மகனான ஷாம், 2வது மகனான ஷாம் என்பவரை ஹஸ்ரத் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரோடு அவர்களை எழுப்பி காட்டினார்கள். எழுப்புகின்ற பொழுது அவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒரு துவாவை செய்யுமாறு கூறினார்கள். நான் இறக்குகின்ற பொழுது சக்ராத்துடைய அந்த வேதனையை அனுபவித்து விட்டேன். மறுபடியும் நான் இறப்பேனே, ஆனால் அந்த சக்ராத்துடைய வேதனை நான் அனுபவிக்கக்கூடாது என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக அவரிடத்தில் கூறினார்கள். அதுபோன்று ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் 2வது மகன் ஷாம் என்பவரை உயிரோடு எழுப்பி காட்டினார்கள். இவர்கள் 4000 ஆண்டுக்கு முன்னால் இறந்தவர் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே காட்டினார்கள். இவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய 2வது மகன் என்பதையும் மக்களுக்கு உணர்த்தினார்கள். இதை பார்த்த அந்த மக்கள் ஆச்சரியத்தில் திகழ்த்தார்கள்.
இறுதியாக அவர்களை கபருக்குள்ளே அனுப்பினார்கள். ஆனால் சக்ராத் வேதனையை அவர்கள் அனுபவிக்கவில்லை என்பதாக வரலாறு நமக்கு கூறி காட்டுகின்றது. ஆக இந்த வரலாறுகளை எல்லாம் ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் பரம்பரைகள் யார் யார் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டிதான் இவர்கள் எல்லாம் இப்படியும் நபிமார்களை பலவிதமாக சோதனைகள் செய்தார்கள். சோதனை செய்துதான் அவர்கள் இறுதியிலே ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றினார்கள், ஒரு சிலர்கள் இஸ்லாத்தை மறுத்தவர்களாகவே வாழ்ந்தார்கள் என்பதாக இந்த விஷயங்களின் மூலம் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கித் தருகின்றார்கள். ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் இன்றைய காலத்தில் ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த கப்பல் எங்கெல்லாம் சுற்றியது, இறுதியாக அந்த கப்பல் எந்த மலையிலே நின்றது என்பதை இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சென்ற 2010ஆம் ஆண்டு தினகரன் பத்திரிகையிலே வெளியான செய்தி. அன்றுதான் அவர்கள் அதை கண்டுபிடித்தார்கள். அதை நோகோ என்ற அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய பெயரை பைபிளிலே நோகோ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அவருடைய அந்த உத்தரவின்படி அவர் கப்பலை செய்தார், அதிலே மக்களை ஏற்றிக்கொண்டு வந்தார். கஅபாவை அந்த கப்பல் கிட்டத்தட்ட 40 நாட்கள் வலம் வந்தன என்பதாக வரலாற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு பின்னால் இறுதியாக அந்த கப்பல் ஜூத் மலையிலே சென்று நின்றது. ஜூது மலையிலே தட்டி நின்ற உடனே அப்பொழுது ஒரு காகத்தை ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். வெள்ளமெல்லாம் வற்றிவிட்டதா என்பதை நீ பார்த்து வா என்பதாக சொல்கின்ற பொழுது அந்த காகம் பறந்து செல்கின்றது. பறந்து சென்று அது ஒரு செத்த மாட்டினுடைய மாமிசத்தை பார்த்தவுடனே அது அமர்ந்து அங்கே சாப்பிடுவதற்கு அது தயாராகிவிட்டது. அது வருவதற்கு வெகு நேரம் ஆகியதால் ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறாவை அனுப்புகின்றார்கள். அது செல்கின்றது. சென்று பார்த்துவிட்டு காலிலே சேற்று படலத்தினையோடும் இழந்த மரத்தினுடைய இலையோடையும் ஹஸ்ரத் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் வருகின்றது. அப்பொழுது ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைக்குகின்றார்கள், வெள்ளம் இதோடு தீர்ந்து விட்டது, மக்களை எல்லாம் இந்த இடத்திலே தங்க வைக்கலாம் என்பதாக அவர்கள் உணர்ந்து அந்த இடத்திலே அவர்கள் தங்க வைக்குகின்றார்கள். அதிலிருந்து முதலிலே பூமியிலே முளைத்தது இலந்தை மலம்தான் என்பதாக வரலாற்றிலே நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு இந்த குர்ஆன் ஷரீஃப் எதற்காக நமக்கு உணர்த்துகின்றது என்றால், நாம் இந்த சம்பவங்களிலிருந்து இந்த சரித்திரங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நாம் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவன்தான் நமக்கு அனைத்தையும் சாதிக்குகின்றான். அவன் இல்லாமல் ஒரு அணுவும் நம்முடைய வாழ்க்கை நகராது என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த விஷயங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. முதலாக அந்த யுத்தத்தினுடைய போர் வினாடி மீர் என்ற ரஷ்யா விஞ்ஞானி ஆர்மீனியா அந்த மலை தொடரில் உள்ள அந்த ஜூது மலையினுடைய உச்சியில் பனிப்படலத்தை அடியிலே இருக்கக்கூடிய ஒரு கப்பலை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த போது மாஸ்கோவில் இருக்கக்கூடிய சில ஆராய்ச்சியாளர்களை அங்கு சென்று அந்த பனிப்பாறைகளை பிளந்து அந்த கப்பலை முழுவதுமாக ஆராய்ந்தார்கள். அதில் பெரிய அறைகளும் சிறிய அறைகளும் இருந்தன. பெரிய அறைகள் அது மனிதர்கள் வாழ்வதற்காக வேண்டி தயார் செய்யப்பட்டது. சிறிய அறைகள் விலங்குகளுக்காக வேண்டியும் பறவைகளுக்காக வேண்டியும் தயார் செய்தது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இறுதியாக அவர்கள் கண்டுபிடித்தது நோகா என்பதனுடைய 5000 வருடங்களுக்கு முன்பாக உள்ள அந்த கப்பல் தான் இந்த கப்பல். இது ஏன் இன்னும் அது அதாவது வீணாகாமல் இருக்குகின்றது என்பதை அவர்களே கூறுகின்றார்கள். இது பனிப்படலங்கள் சூழ்ந்திருந்ததன் காரணமாக அந்த கப்பல் இதுவரையிலும் எந்தவித சேதமும் அடையாமல் இருக்குகின்றது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இது 4800 வருடங்களுக்கு முன்பாக நோவா அவர்கள் செய்த கப்பல் தான் என்பதை அவர்கள் உறுதி செய்கின்றார்கள். இப்படி இந்த உலகத்திலே எத்தனையோ அற்புதங்களும் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட நிகழ்வுகளும் நடந்தேறி இருக்குகின்றன. இவைகளெல்லாம் எதற்காக என்பதை நாம் யூகிக்குகின்ற பொழுது
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் அதிகமான சந்ததிகள் பரவியது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த தரத்திலே வாழக்கூடிய நேரத்தில் 80 பேர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை தழுவினார்கள். மற்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். அதனால்தான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த 80 பேரிலிருந்து வந்த சந்ததிகள் தான் இன்று வரையிலும் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் கியாமத் நாள் வரை அவர்களுடைய சந்ததிகள் தொடர்ந்து கொண்டே செல்லும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுபோன்ற சம்பவங்களையும் சரிதைகளையும் நாம் கேட்டு நம்முடைய உள்ளம் வெளிச்சம் பெற வேண்டும். ஈமானில் அதிகமாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வர வேண்டும். அல்லாஹு தாலாவில் தான் அவனுடைய அனைத்தும் கட்டுப்பாட்டில் தான் நம்முடைய வாழ்க்கை நிகழ்கின்றது என்பதை ஒவ்வொரு மனிதனும் உறுதி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற நபிமார்களின் சரிதைகளையும் சரித்திரங்களையும் கூறிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் நாம் வாழக்கூடிய காலமெல்லாம், நாம் வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹுடைய கட்டளை என்னவோ அதை சரியாக பின்பற்றி அல்லாஹுக்கும் அவனுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையிலும் நாம் அனைவர்களும் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்து தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أرسلنا نوحا إلى قومه فلبث فيهم 1000 سنة إلا 50 عاما فأخذهم الطوفان وهم ظالمون. صدق الله مولانا العلي العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லா புகழுக்கும் உரிமையும் வாய்ந்தவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து இவ்வுலகத்திற்கு அடிப்படையாக வந்திருந்த எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு